இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் பஜாஜ் பல்சர் 180. ஒரு 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பைக்ஸ் எல்லாமே ஒரு மைலேஜ் ஃபோக்கஸ்டாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா அன்னைக்கு இருந்த எக்கனாமிக்கு நமக்கு மைலேஜ் ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. 90ஸ்ல தான் இந்தியன் மார்க்கெட் குளோபல் பிராண்ட்ஸுக்கு ஓப்பன் அப் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2000 வருஷம் தாண்டி தான் நமக்கு அந்த ஒரு எவல்யூஷனே நடக்குது. அது வரைக்கும் ஃபில் இட், ஷட் இட், ஃபர்கெட் இட் அப்படிங்கிற மாதிரி மைலேஜ் கான்ஷியஸ் ஆயிருந்த நம்ம இந்த பல்சர் மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வந்தபோது தான் அந்த மார்க்கெட்டை ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே போச்சுது. ஸோ இந்த பல்சர் பார்த்தீங்கன்னா 2001 அவங்க லான்ச் பண்ணும்போது அந்த ஸ்போக் வீல்ஸோட சிங்கிள் டோம் ஹெட்லைட்டோட பார்த்தீங்கன்னா 150, 180 அப்படின்ட்டு ரெண்டு வேரியண்ட்லையுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 150 மோர் டுவர்ட்ஸ் கொஞ்சம் மைலேஜ் வேணும், கொஞ்சம் பவர் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் ஹார்ட் கோர் எந்தூசியாஸ்டாக அவங்களுக்கு மேக்ஸிமம் பவர் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு தீனி போட்ட பைக்கே பார்த்தீங்கன்னா இந்த பல்சர் 180 தான். ஸோ இந்த பல்சர் 180 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2001 லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2003 அந்த DTSI அப்படிங்கிற இதில் வருது. அந்த உல்ஃப் ஐட், அந்த பிகினி ஃபேரிங், அந்த ஸ்டைல் ஹெட்லாம்ப் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 அந்த UG3 அப்படிங்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த LCD கன்சோல்ஸ், அதாவது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டேக்கோமீட்டர் உங்களுக்கு அனலாக்ல இருக்கும், ரைட் சைடில் ஒரு ஆம்பர் அல்லது ப்ளூ இலுமினேஷன்ல உங்களுக்கு ஒரு LCD யூனிட்ல ஸ்பீடோமீட்டர் ஃபியூல் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2009 அப்புறம் அந்த 220F கூட கொஞ்சம் காமன் ஷேர் பண்ணி இந்த அஃப்கோர்ஸ் அந்த ஃபேரிங் இல்லாமல் உங்களுக்கு இந்த 180 உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸாக நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆட்டோமோட்டிவ் பிரியராக இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த 2000s காலகட்டத்தில் அப்பாச்சி, பல்சர், CBC அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் ஒரு ஹாட்டான மெஷின்ஸாக வந்துருந்துச்சு. அதுலேயுமே இந்த பல்சர் 180க்கு எனக்கு ரொம்ப ஃபாண்டான மெமரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2009 நாங்கள் 10th படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 12th படிச்சுட்டு இருந்த ஒரு அண்ணா ஸ்கூலில் அப்போவே மீன்ஸ் அது இல்லீகல் தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக கமெண்ட்ல வராதிங்க, அந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 180 அந்த டைம் வச்சுருந்தாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நார்மலாக எல்லா பைக்ஸ்லேயுமே ஒரு கிளிப் மாதிரி ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஸ்பீடோமீட்டருக்கு கீழே ஹேண்டில் கிளிப் பண்ணுறதுக்கு ஒரு பார், அதாவது ஒரு கம்பி தான் அப்படியே ஒரு வளைச்சு வச்சிருந்த மாதிரி அதில் உங்களுக்கு ஹேண்டில் ஃபிட்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். அன்னைக்கு இந்த கிளிப் ஆன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே ஒரு பயங்கரமான எக்ஸைட்டிங் ஃபேக்டராக தான் இருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ப்ளஸ் அந்த ஒரு ஸ்லிக்கான டுவல் டோன் ஹார்ன் அந்த பல்சர் DTSIல தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. அன்மிஸ்டேக்கபிளி பல்சராக அந்த ஒரு சவுண்டுமே கிடச்சிது. அந்த டைம்லேயே ஸ்பிளிட் சீட்ஸ் ப்ளஸ் இந்த கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரியர் டைலண்ட் எல்லாமே அன்னைக்கு கொண்டு வந்துருந்தது ரொம்ப ஃபாண்டான மெமரிஸ். என்னன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆடையுமே அப்படியே வெட்டி வெட்டி புக்கில் அதை ஒட்டி ஒட்டி மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் எனக்கு அன்னைக்கு இருந்த ஒரு ஹாபி அல்லது ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். அன்னையிலேருந்து தான் நம்ம அப்படியே அந்த மார்க்கெட்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கவுமே ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு லெவலில் நம்ம கார் அண்ட் பைக்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சுனாலும் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த பல்சர் 180 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் ஆன டைம்ல இருந்து ஆல்மோஸ்ட் 2022 வரைக்கும் அவங்க அவங்களோட லைனப்பில் ஒரு ப்ராடக்டாக அப்படியே கீப் ஆன் செல்லிங்கில் தான் இருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்து அந்த 178cc இருக்கக்கூடிய அந்த இன்ஜினையுமே வச்சு அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா அவங்களோட லைனப் ஒரு கட்டத்தில் ஸ்பிளிட் ஆகுது. என்னன்னா அந்த பல்சர் அப்படிங்கிற பிராண்டே ரொம்ப பெருசாகுது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்சரில் NS அப்படிங்கிற சீரீஸ், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபுல்லி ஃபேர்டா 150ல அந்த AS அப்படின்னு நினைக்கிறேன், அட்வென்ச்சர் ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி AS அப்படிங்கிற மாதிரி சீரிஸ் கொண்டு வந்தாங்க. அப்படி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் NS ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சுது. N அப்படிங்கிற சீரிஸ் கொண்டு வராங்க, 400 கொண்டு வராங்க. இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த வண்டி கொஞ்சம் சேல்ஸ் நம்பர்ஸ் குறைய ஆரம்பிச்சு 2002 அதை அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஓகே மார்க்கெட்டில் ஒரு பேஸ் இருக்குது. என்னன்னா 150க்கும் அங்கே மேலே இருக்கக்கூடிய 200, 250க்கும் கேப்பில் கண்டிப்பாக இது ஒரு ஃபிட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றின அந்த ஒரு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அவங்க ரீலான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பல்சர் 180யோட டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டாக நம்ம ரீசெண்டாக தான் பல்சர் 150யோட ரிவ்யூமே பண்ணியிருக்கோம். அந்த அப்டேட்ஸ் கொடுத்துருந்ததை பேஸ் பண்ணி. ஸோ அந்த சேம் டிசைனில் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹெட்லாம்புமே பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு அந்த ஊல்ஃபை மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிசைன், அந்த கிளாசிக் தீம்லேயே வந்து அந்த டிசைன் ஓவரால் நமக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சின்ன இதில் வந்து ஒரு விண்ட் கேப் மாதிரி இருக்குது. பட் அந்த ஒரு ஃபால்ஸ் தான், அந்த ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. இதில் வந்து ஒரு கன்மெட்டல் ஃபினிஷிங்கில் ஒரு ப்ரொவிஷன் 2 சைட்லையுமே. ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் வந்து இப்போ இண்டிகேட்டர்ஸுமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன கார்பன் ஃபைபர் மாதிரி ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் மட்கார்ட்லேயுமே அந்த கார்பன் ஃபைபர் மாதிரி டெக்ஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான், ஃப்ரண்ட் அண்ட் ரியர். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வீல்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு 17 இன்ச் வரக்கூடிய வீல், ப்ளஸ் வந்து 90/90 வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரோட ப்ரொஃபைலுமே வந்து வருது. கூடவே உங்களுக்கு அந்த ஸ்டிக்கரிங் பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டிக்கரிங்குமே வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 15 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அடிஷ்னல் ஷ்ரவுடு, இது வந்து அந்த ஒரு 2009 அந்த அரௌண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஷ்ரவுடு அவங்க கொண்டு வந்தது வந்து ஒரு பயங்கரமான டிசைன் ஹைலைட்டாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பல்சர் அப்படிங்கிற பிராண்டிங் உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லருக்கான கேப் டாப்பில் வருது. ஃபியூல் டேங்க் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து ஒரு டிசைன் டீடைலிங் மாதிரி சின்னதாக பண்ணியிருக்காங்க. இந்த பாடி ஒர்க் அந்த ஸ்டிக்கரிங் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. உங்களுக்கு இந்த கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் மாதிரியுமே வந்து நீட்டாகவே வந்து இந்த சைட் பேனல் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு க்யூட்டாக இன்டிகிரேட்டடாக இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு அந்த என்ஜின் கார்டு, அதாவது கிராஷ் கார்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் லோவர் போர்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபைபரில் வந்து உங்களுக்கு கவுல், உங்களுக்கு அந்த பாடி கலர்ட் கிராஃபிக்ஸ் அந்த ஸ்டைல்லே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு லுக்ஸுக்குமே வந்து நல்லா இருக்குது. 165 மில்லிமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. பிரேக்கோட அந்த பெடலுமே பாருங்கள், க்யூட்டாக இருக்கக்கூடிய பிரேக் பெடல். ப்ளஸ் வந்து சைலன்சர் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிஸ்டிங்டிவாக 190 அப்படிங்கும் போதே அன்னைக்கே வந்து இப்போ அன்னைக்கு நான் சொன்ன அந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது சொன்ன அந்த பல்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு சில்வர் ஃபினிஷில் இருக்கும். அப்படி அட்டகாசமாக இருக்கும். அது வந்து ஒரு பிரைட்டான ஒரு ப்ளூ கலர் தான் அந்த அண்ணா வந்து வண்டி வச்சுருந்தாங்க. சூப்பராக வந்துருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த நைட்ராக்ஸ் ஷாக் அப்சர்வர் வித் ப்ரீலோட் அட்ஜஸ்டோடையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியருமே டிஸ்க் பிரேக் தான், அப்கோர்ஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் உங்களுக்கு வருது. ஃபுட் பேக்ஸுமே வந்து நீட்டாகவே இருக்குது. அப்படி அந்த குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. மற்றபடி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் சீட் மட்டும் தான் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்ப்ளிட் சீட்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நல்லா இருந்திருக்கும். ஸ்ப்ளிட் சீட் சப்போஸ் இருக்குது அப்படின்னா நான் ஃபோட்டோ போட்டு வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய ரியர் கிராப் ஹேண்டில், ப்ளஸ் வந்து அந்த சிக்னேச்சரான அப்படி ஷார்ப்பாக முடியக்கூடிய பல்சரோட டெயில், உங்களுக்கு அந்த சிக்னேச்சரான அந்த டெயில் லாம்ஸுமே வந்து வருது. மற்றபடி ரியர் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. எல்இடி இண்டிகேட்டர்ஸோட வருது. ரியர் டயரோட அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 120 விட்த் இருக்கக்கூடிய டயருமே வந்து கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் வரக்கூடிய வீல்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் டைப்பில் தான் செயின், உங்களுக்கு சாரி கார்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ வந்து இந்த வண்டியோட லுக்ஸ் எப்படி இருக்குது, இன்றைக்கும் கிளாஸாக மாசாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிரர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டாகவும் இல்லாமல் ஷார்ப்பாகவும் இல்லாமல் இந்த டைப் ஆஃப் மிரர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஸ்ஐ சீரிஸ் பல்சஸில் ஃபுல்லாகவே வந்து சிக்னேச்சராக இருந்த ஒரு ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் சுவிட்ச் கியர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் பாசிங் இன்டிகிரேட்டடாக ஒரு சுவிட்சாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை மாற்றுறதுக்கானது. இண்டிகேட்டர் ஹார்ன் வந்து வருது, அந்த கிளிப் ஆன் டைப் ஹேண்டில் பார்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு என்ஜின் கில் சுவிட்ச் ப்ளஸ் வந்து செல்ஃப் ஸ்டார்டருக்கான சுவிட்சுமே வந்து வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. சன்லைட்டில் வந்து விசிபிலிட்டி ஓகேவாக தான் உங்களுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். வார்னிங் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் சைடில் வந்து வருது. அதுக்கப்புறம் இது சுற்றியுமே ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே வந்து வருது. டாப்பில் வந்து உங்களுக்கு டேக்கோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடோமீட்டர், இதில் வந்து ஃபியூலுக்கான வார்னிங்ஸ் வருது. இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபியூல் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெனூஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய கிளஸ்டருமே வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ட் வந்து உங்களுக்கு இப்போ அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஹெட்லைட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கீழே வந்து பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியில் அந்த கவருமே வந்து இருக்குது. நம்ம அதை வந்து பிடிச்சி புல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீட்டான ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி உட்காந்து வண்டியில் அந்த வெயிட் எப்படி இருக்குது, எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 156 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வருது. சீட்ஸுமே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. 790 மில்லிமீட்டர் வந்து சீட்டோட ஹைட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்ஸ் வந்து 180,
முன்னாடியிலேருந்தே சரி நமக்கு கொஞ்சம் வந்து ரியர் செட்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டைலான ஒரு ரைடிங் பொசிஷன் கிடைக்கும். என்னென்னா ஃபுட் பெக்ஸும் கொஞ்சம் ரியர் செட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸுமே வந்து கொஞ்சம் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ரைடிங் கேரக்டரையுமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெஹிக்கிள் தான் அந்த வண்டி. இப்போ ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து பார்ப்போம் நமக்கு அந்த நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நீட்டாகவே அந்த பழைய கேரக்டருக்கு முடிஞ்ச அளவுக்கு, அதாவது இன்றைக்கி வந்து அந்த எமிஷன் நார்ம்ஸ் அது இதுன்னெல்லாம் நிறைய வந்ததுனால முன்னாடி உள்ள அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோ அவங்க எக்ஸாஸ்ட் வைக்க முடியாது. இருந்தாலும் அந்த கேரக்டரை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பல்சர் 180 ரைட் பண்ணுவோம். ஸோ வந்து வண்டியோட என்ஜினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 180cc வரக்கூடிய என்ஜின், கூடவே இதில் பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 17 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 15 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏர் கூல்ட் என்ஜின் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ வந்து சிட்டி ஸ்பீட்ஸ் அப்படியே வந்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கில் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா 3rd கியர் போட்டாச்சு, ஆனாலுமே அப்படி வந்து அந்த பாட்டம் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கில் ஒரு 20 போட்டால் கூட 3rd கியரில் அவ்வளோ டார்க் ஆக்சுவலாக இருக்குது. பார்த்திங்கன்னா லைட்டாக ஆக்சிலரேட் பண்ணோடனே குயிக்காக வந்தது அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணுது. வைப்ரேஷன்ஸ் அப்படி எதுவுமே வந்து நமக்கு பெருசாகவே இல்லை. அதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயந்தான். அப்படி சிம்பிளாக ஸ்மூத்தாக வந்து வண்டி ரைட் பண்ணலாம். 3rd கியர் அவங்க கண்டிப்பாக ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பவருக்கு பவர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த குறையுமே வந்து இல்லாத என்ஜின் தான். ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூவில் சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஒரு ஷார்ட்டான ரைடர் ட்ரையாங்கிள், ஃபுட்பெக்ஸ் கொஞ்சம் வந்து ரியர் செட்டாக அப்படி ஸ்போர்ட்டியாக வந்துருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா முறுக்குனா அப்படி ஒரு பவர் ப்ளஸ் வந்து அந்த என்ஜினோட நோட்டு, அந்த ஒரு த்ரம்மிங் நோட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சின்ன ஆண்டர்லேஷன்ஸ் எதுவுமே வந்து நமக்கு பெருசாக ஃபீல் ஆகவே இல்லை. அவ்வளோத்துக்கு நம்மளை கம்ஃபர்டபுளாக வந்து வண்டி வச்சுருக்குது. அதுலேயுமே வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. பார்த்திங்கன்னா 3rd கியர் ஆக்சுவலாக அந்த 2nd கியர் பொதுவாக நம்ம 2nd கியரில் வந்து எடுக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து நமக்கு 3rd கியர்லேயே வந்து அப்படியே ஸ்மூத்தாக வர முடிஞ்சுது. கிளச் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த பஜாஜோட கிளச் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிறது மாதிரி தெரியும். மீன்ஸ் அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் அது இப்போது சில மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்திங்கன்னா 1 ஃபிங்கர் லைட்டாக இருக்கும். அந்தளவு லைட்டாக இல்லாமல் இது கொஞ்சம் வந்து சாலிடாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோதான் வித்தியாசம். ரைட் கம்ஃபர்ட் ஆக்சுவலி ஓவரால் நல்லா இருக்குது. இப்போது ரம்பிள் ஸ்ட்ரிப் அப்படி ஏறி இறங்கணும். மற்றபடி இந்த மாதிரி கொஞ்சம் மோசமான ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வண்டி அப்படி டாஸ் ஆகவோ அண்டர்லேட் ஆகவோ இல்லாமல் அப்படி ஸ்மூத்தாக ரைட் ஆகுது. இப்போ 5th கியர் அப்படியே வந்து போட்டு போயிட்டே இருக்கும். ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் லோவர் வந்தாலும் சரி, 40 அந்த ரேஞ்சில் வந்து அப்படி போனாலும் சரி. இப்போ பார்த்திங்கன்னா 5th தான் நான் வந்துட்டுருக்கேன். ஸோ அதுவுமே வந்து ரைடிங் நல்லா தான் இருக்குது. கியர் ஸ்லிப் வந்து லைட்டாக இருக்குது. நம்ம சில காலம் வந்து ஒரு கியர் அடுத்து டவுன் பண்ண ட்ரை பண்ணும்போது கியர் ஷிஃப்ட் ஆகலை அப்படின்னா இன்னொருக்கா ஜஸ்ட்டு கிளச்சர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பிடிக்கிறது மாதிரி இருக்குது. இது என்னென்னா நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து இது ஒரு காமன் இஷ்யூவாக இருக்குது. அக்ராஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த இஷ்யூ இருக்குது. இன்னொன்று அந்த சிக்னேச்சரான டுவல் ஹார்ன் இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபேவரட். சஸ்பென்ஷன் வெல் டியூன்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னென்னா ரிவ்யூ பார்த்துட்ருக்கவங்களும் இப்போ ரீசெண்டாக நம்ம போட்டிருந்த ஒரு 125cc வண்டி SP 125 ரிவ்யூவில் வந்து நிறைய பேரும் சஸ்பென்ஷன் நல்லாவே இல்லை அப்படின்னு பண்ணியிருந்தீங்க. பட் வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேயுமே பார்க்கும்போது அந்த வண்டியோட அந்த கண்ட்ரோலையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதே நேரத்தில் வந்து அந்த ரைடிங் கம்ஃபர்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸோட தான் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த பல்சருமே அப்படி தான். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டிஃப்னஸ் இருக்குது. பட் அது அனாயிங்காக கம்ஃபர்ட்டே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வண்டி எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஷோரூமில் போய் ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 100% உங்களுக்கு அது சூட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும். இப்போ கேஷுவலாக பேசிகிட்டே ஒரு 60+ 65 அந்த ரேஞ்சில் வந்து போய்ட்டுருக்கோம். ஸ்மூத்தாக இருக்குது. சஸ்பென்ஷன் உங்களுக்கு நல்ல பேலன்ஸ்டாக ஓகேவாக தான் இருக்குது.
ஒரு சின்ன ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால சின்ன ஆண்டுலேஷன்ஸ் கொஞ்சம் வந்து நமக்கு தெரியுது. கொஞ்சம் கூட ஒரு சாஃப்ட் அண்ட் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த 190 பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மேக்ஸிமம் அவங்க வந்து வாங்குறவங்க ஒரு சிட்டி பைக்காக ப்ளஸ் வந்து எப்போயாச்சும் ஹைவேக்கு போகிறது மாதிரி தான் வந்து வாங்குவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கூட இன்னும் வந்து சாஃப்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. மற்றபடி என்ஜின் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. ரைஸ் பண்ணாலும் பெருசாக வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஒரு ரொம்ப ரைஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு 5000 RPM அந்த ரேஞ்ச் ரைஸ் பண்ணும்போது மட்டும் நமக்கு ஒரு சின்னதான ஒரு வைப்ரேஷன் மட்டும் நமக்கு ஃபுட்பேக்ஸில் லைட்டாக தெரியுது. அந்த ரொம்ப மீடியமான வைப்ரேஷன் மட்டும்தான். இப்போ நம்ம ஒரு 70-80 அந்த ஸ்பீடு வந்தாச்சு. ஸ்டில் வந்து அதே லெவல் ஆஃப் வைப்ரேஷன் தான் நமக்கு தெரியுது. ஸோ ஒரு சின்ன கார்னர் நல்லா ஹேண்டில் ஆகுது. ஏன்னா ஒய்டான ரியர் டயர் இருக்கிறதுனால நம்ம நினச்சது மாதிரி அப்படியே வந்து போயிட்டுருக்கு. இப்போ அந்த சின்ன ஒரு ஸ்டிஃப்னஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு என்ன ஆக்ட் ஆகுதுன்னா ஸ்பீடு ஏற அந்த ஒரு சின்ன பவுன்ஸ் மட்டும்தான். அதாவது அந்த ஸ்டிஃப்னஸ்னால ஸ்லோ ஸ்பீடில் அந்த சின்ன அண்டுலேஷன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்பீடு ஏறும்போது என்ன அப்படின்னா அந்த சின்ன மூமெண்ட் சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மினிமல் மூமெண்ட் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்குது. உங்களை ஓவராக போட்டு ஃப்ளோட் பண்ணாமல் வண்டி அப்படியே வந்து ரோடோட நல்ல கான்டாக்டில் அப்படியே வந்து உங்களுக்கு சாலிடாக வந்து வண்டி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ வந்து ஸ்பீடு நம்ம ரொம்ப அதிகப்படியான ஸ்பீடும் போய் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 80 வரைக்கும்லாம் ஈஸியாக வருது. ஒரு 100 ஈஸியாகவே போகும், ஒரு டவுட்டு வேண்டாம். 100 ஈஸியாக போகும். பட் வந்து சேஃபாக நமக்கு ஓட்டுறதுக்கு டே டு டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-90 வந்து தாராளமாக இந்த வண்டி கீப் பண்ணி போகலாம். 80 வரைக்கும் வைப்ரேஷனே இல்லைன்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு ஒரு 85 எல்லாம் வந்து நம்ம போகும்போது கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வைப்ரேஷன் வருது. லோவர் எண்ட்லேருந்தே அந்த டார்க் நல்லா இருக்குது. ஸோ அந்த பிக்கப் வந்து எப்படி இருக்குன்னா பாட்டம் எண்ட், அதாவது குயிக்காக ஒரு ஸ்பீடு வருது. அதுக்கப்புறம் வந்து அப்படி மிட் ரேஞ்ச் வந்துட்டு அடுத்து வந்து அப்படி அந்த ஃப்ளாட் அவுட் ஆகுது. ஸோ வந்து டாப் எண்ட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு பெருசான ஒரு பஞ்ச் வந்து இருக்காது. அந்த மாதிரி கார்னர்ஸை வந்து கேஷுவலாக ஓட்டலாம். கொஞ்சம் அந்த ஃபன் டு ரைட் கேரக்டரும் முன்னாடி இருந்தது மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயம் தான். அடுத்ததாக பிரேக்ஸுமே பார்ப்போம். பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸ்டாப்பிங் பவர் ஓகே தான், பட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு மட்டும் தோணுது. ஸோ ஓவரால் அந்த ரைடிங்க்கு ஒரு வெர்டிக்டாக சொல்லணும் அப்படின்னா டெஃபினெட்லி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான மோட்டார் சைக்கிள். நமக்கு ரிலாக்ஸ்டாக ஓட்டுறதுக்கும் சரி தான், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸோட அப்படி கொஞ்சம் பெப்பியாக ஃபாஸ்ட்டாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் சரி தான், உங்களுக்கு சிட்டிக்குள்ளால நல்லாயிருக்கும். ஹைவேல போகும்போது கொஞ்சம் இழுத்து நம்ம ஒரு 80-90 வரைக்கும் கொண்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அப்படி செட்டில்டாக போகும். பட் வந்து அப்படி ஒரு பிளிஸ்டரிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு நமக்கு சொல்ல முடியாது. ஒரு டேம்டு டவுனாக அப்படி லீனியராக பவர் கொடுக்கக்கூடிய ஸ்மூத்தான ஒரு வண்டி. ஸோ எப்படி இருந்துச்சு மக்களே இந்த ஒரு வீடியோ? என்னன்னா இன்ட்ரடக்ஷன்லேயுமே வந்து என்னோட ஒரு ஃபாண்ட் மெமரிஸையுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மற்றபடி வண்டியோட டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூமே நம்ம பண்ணிட்டோம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த வண்டி எந்த அளவுக்கு பிடிக்கும், என்ன மெமரிஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.